அனுமன் ஜெயந்தியொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 1,08,000 வடைமாலை அணிவிக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம் துரைசாமி. அனுமன் ஜெயந்தியுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இன்றைய தினம் என்னென்ன சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு? மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை என்று அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அனுமன் ஜெயந்தியானது மார்கழி மாதத்தில் வர அமாவாசை தினத்தில் கொண்டாடப்படுகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் பொறுத்தவரை திறந்த வெளியில் 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் பக்தருக்கு அலுபாலித்து வருகிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு ஆஞ்சநேய ஜெயந்தி முன்னிட்டு 1,08,000 வடைகள் தயாரிக்கப்பட்டு அது மாலையாக அணிவிக்கப்பட்டு காலை 5 மணி முதல் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுவாமியை தரிசனம் செய்வதற்காக நாமக்கல் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் காலை 5 மணி முதல் ஏராளமான சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காலை 5 மணி தொடங்கி 10 மணி வரை இந்த வடைமாலை அலங்காரம் தொடர்ந்து இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடைமாலை அலங்காரம் கலைக்கப்பட்டு அதன் பின்னர் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று, அதாவது சந்தனம், பால், திருநீர், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து தங்க கவச அலங்காரம் நடைபெறும். பக்தர்களுக்கு வழிபாடு செய்வதற்காக இந்த கோட்டை சாலைகளானது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டு 2 வழிகள், அதாவது இலவச தரிசனமும் கட்டண தரிசனம் 2 வழியில் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தவர்கள். கடந்த காலத்தை கூட இன்றாடு சற்று கூட்டம் காலையில் குறைவாக இருக்குது. பனிக்காலம் என்பதால் கூட்டம் குறைவாக இருக்குது. மாலைக்கு மேல் மதியத்திற்கு மேல் கூட்டம் அதிக அளவு வர வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் சுற்றும் கோட்டை சாலை, ஆஞ்சநேயர் கோயில் உள்ளிட்ட பள்ளியிடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கோயில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் 50 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிற சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி துரைசாமி.